கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் ஜீவ வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயேசப்பா நல்லவர். அவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 9வது வசனம். இதோ உனக்கு பிறக்கப் போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாய் இருப்பான். சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். சுற்றிலும் உள்ள அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு அமர்ந்திருக்க செய்வார். அமர்ந்திருக்க செய்வார். அதாவது ஆண்டவர் இங்கே தாவீதுடைய குமாரனை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், சுற்றிலும் இருக்கிற எல்லா சத்துருக்களையும் நான் அவனை விட்டு விலக்குவேன். அதனால் அவன் அமர்ந்திருப்பான், அமைதியாக இருப்பான், அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை அமர்ந்திருக்க பண்ணுகிறவர், அமைதியாக இருக்க பண்ணுகிறவர். எப்போது நாம் அமைதியாக அமர்ந்திருப்போம்? நம்மை சுற்றிலும் பிரச்சனை இல்லாமல், போராட்டம் இல்லாமல், நெருக்கம் இல்லாமல், எதிர்ப்பு இல்லாமல் இருக்கும் பொழுது. இன்றைக்கு இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது அநேகர் சுற்றி இருக்கிற மக்கள் நிமித்தம் பல பாடுகளை அனுபவித்து சமாதானத்தை இழந்து, தூக்கத்தை இழந்து, பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில வேளையில் நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இனி சுற்றி இருக்கிற மக்கள் நிமித்தம் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. வேலை செய்கிற இடமா இருக்கலாம், தொழில் செய்கிற இடமா இருக்கலாம், நீங்கள் குடியிருக்கிற இடமா இருக்கலாம், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற இடமா இருக்கலாம். எந்த சூழ்நிலை, எந்த இடத்துல நீங்கள் எப்படி இருந்து கொண்டிருந்தாலும் இனி சுற்றிலுமாய் இருக்கிற மக்கள் நிமித்தம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுகிறார். அது நம்முடைய தேவன் அதை செய்வார். அவரால் முடியும். ஏன் அதை செய்கிறாரு? நீங்கள் அமைதியாக இருக்கணும். நீங்கள் அமைதியாக அமர்ந்திருந்து உங்களுடைய காரியங்களை கவனிக்கணும். அதுக்காகத்தான் அந்த காரியத்தை செய்கிறார். விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, சாலமோன் நாட்களில் சுற்றி இருந்த ஜனங்கள் நிமித்தம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சாலமோனை அமைதியாய் அமர்ந்திருக்க பண்ணினேன். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். இப்பொழுது ஜீவ வார்த்தை கேட்டு ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கிப்பார். இப்பொழுது யாரெல்லாம் சுற்றி இருக்கிற ஜனங்கள் நிமித்தம் சமாதானத்தை இழந்து நிற்கிறார்களோ, இப்பொழுது பிரச்சனைகள் முடிவுக்கு வரட்டும். இந்த நாளிலேயே ஒரு அமைதியான சூழ்நிலை உண்டாகட்டும். இவர்கள் அமைதியாய் அமர்ந்திருக்க, அமைதியாய் வாழ்ந்திருக்க ஆண்டவர் கிருபை செய்யும். இப்பொழுது வியாதியஸ்தர்களுக்காய் ஜெபிக்கிறேன். அற்புதமான சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொரு சரீரத்தில் நிற்பதரங்கட்டும். பிசாசின் போராட்டங்கள் குடும்பத்தை விட்டு விலகட்டும். பிரிவினைகள் விலகட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை தாரும். படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு படிப்பின் தடையை மாற்றும். வியாபாரம் செய்கிற, தொழில் செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருங்க. குறிப்பாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் கூட இருந்து உங்களுடைய சித்தத்தை செய்து முடிக்க நீர் பலன் கொடுப்பீராக. இந்த நாளில் ஒரு அற்புதம் கண்டிப்பாக நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்தி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.